السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய தினம் இந்த வெள்ளிவாக்கம் மஸ்ஜித் ரஹ்மானியாவில் ஜும்மாவினுடைய உரையாக அல்லாஹ்வின் பேரருள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமையும். அல்லாஹ்வினுடைய அருளுக்கு, அவனுடைய கருணைக்கு நிகராக இன்னொன்று இல்லை. தாயினுடைய அன்பும் கூட, தாயினுடைய கருணையும் கூட அல்லாஹ்வின் கருணைக்கு லட்சத்தில் ஒன்றுக்கு ஈடாகாது. அத்தகைய பேரருளாளன் நான் மேலே சொல்லிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்: குல், நாயகமே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே. எத்தகைய அடியார்கள்? அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய ஆத்மாவின் மீது அவர்கள் அநீதம் இழைத்துக் கொண்டார்கள், வீண் விரயம் செய்து கொண்டார்கள். அத்தகைய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசையாக ஆகிவிட வேண்டாம். இத்தகைய பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம், இத்தகைய குற்றங்களில் நாம் விழுந்து விட்டோம், அழுக்கு சகதிகளில் புரண்டு எழுந்திருக்கிறோம். எனவே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமாகிவிட வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் மிகப்பெரிய அருளாளன், அவன் பெரிய மன்னிப்பாளன் என்று நாயகமே நீங்கள் என்னுடைய அடியாருக்கு சொல்லுங்கள் என்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய அருளின் மீது கூடுதல் நம்பிக்கையும் பற்றும் பிடிப்பும் கொண்டவர்களாக நாம் திகழ வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு நிகராக ஈடாக இன்னொன்று இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சான்றாக பல்வேறு நிகழ்வுகளை, முன்னால் நடந்த செய்திகளை நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தையும் நீங்கள் கவனிக்கலாம்: ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் இருக்கிறதே அனைத்தை விடவும் விசாலமானது, அதை எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இதை விரிப்பதற்கு நீண்ட நேரம் தேவை. அவ்வளவு அற்புதமான விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அருள் எத்தகையது, எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு கருணையானது என்பதை சுற்றுவதற்கு 100 செய்திகள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதிலிருந்து ஓரிரு செய்திகளை நான் இங்கே உங்களுக்கு வழங்குவேன்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். முந்தைய காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார், பாவம் செய்தார். அவர் செய்ததெல்லாம் பாவம் தான், ஆனால் ஷிர்க் செய்யலை. ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை என்றான். குஃப்ரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அல்லாஹ் இல்லை என்று சொல்வது குஃபர். அல்லாஹ் இருக்கிறான், அவனோடு வேறு கடவுள்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது ஷிர்க். இதையே அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இது மன்னிக்கப்படாத பாவங்கள். பிற பாவங்களை நீங்கள் உண்மையிலேயே வருந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஷிர்க் வைக்கல, குஃப்ர் செய்யல, ஆனால் நிறைய பாவங்களை செஞ்சார், நன்மைகளை செய்யல. வாழ்வினுடைய இறுதி பகுதியை அவர் தொட்டார், படுக்கையிலே அவர் ஆழ்ந்தார். அவருக்கு புரிந்தது, இந்த படுக்கை மரணத்தில் தான் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். டாக்டர் சொல்லுவாங்கல்ல, நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. அது அவனுக்கு புரிந்தது. இந்த படுக்கையிலிருந்து, இந்த நோயிலிருந்து நான் விடுபட முடியாது என்பதை அவர் விளங்கினார். இது நம்மை மரணத்தில் கொண்டு சாத்தும் அல்லது சேர்க்கும் என்று புரிந்து கொண்டார். தன்னுடைய மக்களை அழைத்தார். அவர் அழைத்து கேட்கிறாரு, நான் உங்களுடைய தந்தை, எப்படிப்பட்ட தந்தை என்று கேட்கிறார். நான் உங்களுக்கெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கிறார். பிள்ளைகிட்ட நல்லா நடந்துக்கிட்டார். அவருடைய பிள்ளைகளிடத்திலே கண்ணியமாக நடந்தார், கருணையாக நடந்தார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே சரியா நடக்க இல்லை, மக்களிடத்திலே சரியா நடக்க இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சரியாக நடந்தார். உங்களுடைய தந்தை எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, ஹைருன், எங்களுடைய தந்தை எங்களுக்கு மிக்க நல்லவர், எங்கள் தந்தை எங்களுக்கு மிக்க நல்லவர் என்று சொன்னார். அவர் சொன்னாரு, நான் நல்லவன் தான் உங்களுக்கு, ஆனா மக்களுக்கு நான் நல்லது செய்யல, அல்லாஹ்வுக்கு நான் நல்லது செய்யல. அல்லாஹ்விடத்துல நான் குற்றவாளி, நான் செல்லும் இடம் நரகம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படித்தான் நான் பாவங்களை செய்திருக்கிறேன், நலவுகளை செய்யவில்லை. எனவே நான் செல்லும் இடம் நரகம் என்பது எனக்கே தெரிகிறது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு. நான் இறந்து விட்டால் என்னை அடக்கம் செய்யாதீர்கள், கபர்ல உடனே நடக்கக்கூடாது, என்னை நீங்கள் எரித்து விட வேண்டும். எரித்து விட்ட போது அந்த சாம்பலை நீங்கள் எடுத்து பாதி சாம்பலை நீங்கள் கடலிலே கலந்து விடுங்கள். மீதி பாதி சாம்பலை எப்போது காற்று நன்றாக அடிக்கும், அந்த ஆடி மாசம் காற்று நல்லா வீசமில்லை, காற்று வீசக்கூடிய நல்ல காலங்களில் அந்த காற்றிலே தூவி விட்டு விடுங்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, அவருடைய மனசுல ஒரு கருத்தை வச்சிருக்கிற, அல்லாஹ் நம்மளை எழுப்பிட்டான்னு வைங்க, நரகத்துக்கு போட்டுருவோம். அதனால நம்ம சாம்பலாக்கி கடல்ல கரைஞ்சு போயிடணும், காத்துல கலந்து போயிடணும். அப்படின்னா நமக்கு மறுவுலகங்கிறது இருக்காது, நம்ம தப்பிக்கிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அல்லாஹ்வினுடைய குதிரத்தை அவர் விளங்கவில்லை, ஆனாலும் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கவில்லை. ஒன்றும் விளங்க இல்லை, அல்லது விளங்கி இருக்கிறாரு, விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்க இல்லை. நாமும் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்க இல்லை. அல்லாஹ்வுடைய குதிரத்து என்பது ஆச்சரியமானது, ரொம்ப அதிசயமானது. அது தனி தலைப்பாக பேசப்பட வேண்டியது. இந்த மாதிரி அவர் செய்ததற்கு அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் செஞ்சாங்க. அவர் இறந்தாரு, இறந்து போனதற்கு பிறகு அவரை எரித்தார்கள், பாதியை கடலிலே கலக்கினார்கள், காற்றிலே கலந்தார்கள். அல்லாஹ் கடலுக்கு உத்தரவிட்டான், உன்னில் கலக்கப்பட்ட அந்த சாம்பல்களை எல்லாம் ஒன்று சேர் என்றார். காற்றுக்கு உத்தரவிட்டான், உன்னிலே கலந்து விட்ட அந்த சாம்பல்களை எல்லாம் ஒன்று சேர். எல்லாத்தையும் சேர்த்து மலக்குமார்களை கொண்டு வந்து ஒன்று வைக்க வச்சான். எல்லாத்தையும் ஒன்னா கேஸ் குன் வாப்பா எழுந்திருப்பா அப்படின்னா எழுந்துட்டான். திருப்பி வந்துட்டான், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நிற்கிறான். என்னாச்சு? காற்றிலே கலந்து கடலிலே கரைந்து போன நீ எனக்கு முன்னால் இப்போது நின்று கொண்டிருக்கிறாயே, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான். இறைவா, உன்னை நான் அஞ்சியதின் காரணத்தினால். அது உண்மைதானே?
நீ என்னை தண்டித்து விடுவாய். நான் செய்த பாவம் எனக்கு புரிகிறது. மரண தருவாயிலே நான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில இல்லை. அந்த அளவுக்கு நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன். எனவே நீ என்னை தண்டிப்பாய், நரகத்தில் போடுவாய் என்று நான் அஞ்சியதின் காரணத்தினால் நான் இப்படியெல்லாம் செய்ய சொன்னேன். ஆனா இதிலிருந்து நீ என்னை உருவாக்கிடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரஹ்மானே. அல்லாஹ் சொன்னான், உண்மையில் என்னை அஞ்சித்தான் நீ அதை செய்தாய், என்னை பயந்துதான் அந்த காரியத்தை நீ செய்தாய் என்பது எனக்கு தெரியும். உன்னை நான் மன்னித்தேன், சொர்க்கம் செல் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய கருணைக்கு ஈடாக ஒரு தாயினுடைய கருணையை கூட சொல்ல முடியாது சகோதரர்களே. எத்தனை செய்திகள், எத்தனை நிகழ்வுகள். எனவே நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து வெளியேறி விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். இறை அருளை விட்டும் அவன் கருணையாளன், அதை விட்டும் நீங்கள் வெளியேறிவிட வேண்டாம் என்கிறான். அந்த நம்பிக்கை நமக்கு சரியாக இருக்குமேயானால், நாம் சரியாக நடந்து கொள்வோமேயானால், நம்முடைய ஆட்சியாளர்களும் சரியான ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். இதற்கெல்லாம் சான்று இருக்குது. நீங்க சரியா நடந்துக்கங்கிறான் தான். நீங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் உங்களை ஆடுபவர்களை தீயவர்களாக கொண்டு வந்து ஆள வைப்பேன் என்கிறது மார்க்கம். எனவே நாம் சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் நம்மை ஆளுபவர்களும் மிக சரியாக இருப்பார்கள். சரியான ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் அருள் அவ்வளவு அற்புதமானது. நீங்க ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் உங்களை நோக்கி விரைந்து வருகிறார். நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து நடந்தால் அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறார். எவ்வளவு ஆச்சரியம் அது. ஒரு அமைச்சர் நம்ம வீட்டுக்கு நம்ம கதவை தட்டி நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு அமைச்சர் அல்லது முதலமைச்சர் அல்லது பிரதமர் அல்லது ஜனாதிபதி, அதிகாரத்தினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடியவர்கள் நம் வீட்டு கதவை தட்டி உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் செய்திகளினுடைய முதல் பக்கத்தில் நாம் இடம்பெறுவோம். இந்த வீட்டை தட்டினார். இன்னைக்கு ரீல்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் வருமா இல்லையா? எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் நம்முடைய வீட்டு கதவை தட்டுகிறான். நாம் துயில் கொண்டு கொண்டிருக்கிறோம், தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன வேணும் என்று கேட்கிறான். என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறீர்களா? நான் பிழை பொறுக்கிறேன். ஆரோக்கியத்தை வேண்டுகிறீர்களா? உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் தருகிறேன். செல்வத்தை கேட்கிறீர்களா? நான் செல்வத்தை தருகிறேன் என்று நடுநிசையே அல்லாஹ் கேட்கிறான். அவன் நம்மை பார்த்து கேட்கும் பொழுது ஒன்று நாம் துயில் கொண்டிருப்போம், அல்லது நம்முடைய கவனம் எல்லாம் மொபைலில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் லேட்டாக தான் படுக்கிறாங்க, பகல்ல தூங்குறாங்க. சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுங்கள் என்கிறது மார்க்கம். தாமதமாக படுத்து தாமதமாக எழுதுறாங்க. ராத்திரி 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் சில சமயங்களில் நம்ம வெளியூர்ல பயான்களுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனா தெருவில் பசங்க உட்காந்து போன பார்த்துட்டு இருக்கிறாங்க 1 மணி 2 மணிக்கு. எப்படி மாறி போய் இருக்கிறது இந்த சமூகம், குறிப்பாக இளம் சமூகம். இளமையில இருக்கக்கூடிய இந்த வாலிபர்களுடைய நிலைகள் எப்படி மாறி போய் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவே அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பெருமக்களே, உங்களை நோக்கி நான் சொல்லுகிறேன், நம்மை விட வலிமை மிகுந்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாம் தான் பலகீனமாக இருக்கிறோம். நம்முடைய வலிமை குறித்து நமக்கு தெரியவில்லை. நாம் வந்த பாதை நமக்கு புரியவில்லை. நம்மை ஆட்சி செய்த அந்த அற்புதமான ஆளுநர்கள், அந்த அற்புதமான ஆட்சியாளர்களை பற்றி நாம் புரிந்து வைக்கவில்லை. நம்முடைய மூதாதையர்களான அந்த பெருமக்களினுடைய வலிமையும் இறை நம்பிக்கையை குறித்து நமக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை, அறிவும் இல்லை. எனவேதான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்று அல்லாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கருணையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம். அந்த கருணை நீங்கள் பிடித்து நில்லுங்கள், உச்சத்திற்கு வர முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. செய்தனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா
ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு வராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர் இப்பதான் ஜிப்ரீல் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க. முதலாவதாக அந்த செய்தியை கேட்பவர்களாக நீங்க இருக்கிறீங்க, உட்காருங்க, அந்த தகவலை நான் சொல்றேன் அப்படின்னா. முந்தைய காலத்திலே ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி இருந்தார். 500 வருஷம் இறைவனை வணங்கினார். 500 வருஷங்கிறது 5 நூற்றாண்டுகள், எவ்வளவு பெரிய நீண்ட காலம் அது. அந்த காலத்தில் அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறான். நான் ஒரு தகவலை படித்தேன். ஒருவர் சொல்லுகிறார், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவர் சொன்னதாக அந்த தகவலிலே வருகிறது, என்னுடைய ஊரில் ஜனாசாவை பார்த்து 300 வருஷங்கள் ஆகிறது என்கிறார். அப்படியெல்லாம் நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உண்டு. அந்த மனிதர், அந்த நல்லடியார் 500 ஆண்டு காலம் வாழ்ந்தார். எங்கே வாழ்ந்தார் தெரியுமா? ஒரு மலையினுடைய உச்சியிலே. 500 ஆண்டு வாழல, 500 ஆண்டு இபாதத்தில் இருந்தார். அதுக்கு முன்னால் அவருடைய வயசு அதிகமாக இருக்கும், 500 தாண்டியதாக இருக்கும். தன்னந்தனியாக அவர் இபாதத்திலே ஈடுபட்டு இருந்தார் ஒரு மலையினுடைய உச்சியில். அந்த மலை எங்கே இருக்கிறது தெரியுமா? கடலினுடைய நடுப்பகுதியில் இருக்கிற, சுற்றி வர கடல். அந்த மலையினுடைய அடிவாரத்திலே கொஞ்சம் மணல் இருக்கு. அந்த பகுதியில் இருந்து ஒரு விரல் அளவிற்கு நீர் ஊற்று வருகிறது, மதுரமான நீர். இது அல்லாஹ்வுடைய குதிரத். இதெல்லாம் சுற்றி வர கடல். அந்த கடலினுடைய நடுவிலே ஒரு மலை. அந்த மலையினுடைய அடிவாரத்திலே அந்த மலை பகுதியிலிருந்து ஒரு விரல் அளவிற்கு ஒரு நீரூற்று வந்து கொண்டிருக்கிறது, மதுரமான இனிமையான நீர் அது. இதுதான் அல்லாஹ், ஆற்றல் மிகும் அல்லாஹ். இவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொரு காலை பொழுதும் கீழே இறங்குவார். அந்த மலை அடிவாரத்திலே ஒரு மாதுளை மரம் நிற்கிறது. ஒரு மாதுளை மரம் இருக்கிறது. இவர் வருவாரு. அந்த மாதுளையில ஒரே ஒரு மாதுளை தான் அந்த மரத்துல வரும். ஒரு மாதுளை மட்டும் தான் அதுல காய்க்கும். அது அவருக்காக உள்ளது. அது நியாயமான அளவிற்கும் அந்த பழத்தை பறிப்பார். இந்த மதுரமான இந்த ஊற்றில் இருந்து தண்ணீரை அருந்துவார், உதவி செய்வார். ஒருவேளை தேவையெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுவார். இனி அடுத்த நாள் காலையில் தான் வருவார். இப்படி ஒரு வணக்கம். நாம் யோசிக்க வேண்டும், இந்த வணக்கத்தில் எந்த பெருமையும் இருக்க முடியாது. ஏன்னா வேற ஆட்களே இல்லை. இவர் யார்கிட்ட போய் பெருமை அடிக்க போறாரு? பெரிய வணக்கசாலி, நான் ராத்திரி கூட தொழுதுட்டு இருந்தேன், நான் தஹஜ்ஜுத் தொழுதேன், தொஹா தொழுதேன், யார்கிட்ட போய் சொல்ல போறாரு? அப்படி சொல்வதே தவறு என்கிறார்கள் பெருமக்கள். ராத்திரி தஹஜ்ஜுத் தொழுதுட்டு இருந்தானா அப்படி சொன்னாலே அந்த நன்மை போயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்கிக்கங்க. அது உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள ரகசியமாக இருக்க வேண்டும். நீங்க தொழுகிறது ஒருத்தர் பார்க்கிறாரு, அவர் பள்ளிக்குள்ள போயிட்டா வரமாட்டாரு, பெரிய தொழுகையான்னு அவர் சொல்லிட்டு போறாரு, அது பிரச்சனை இல்லை. உங்களை பற்றி மற்றவர்கள் பேசினால் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் பேசும் பொழுதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க கூடாது. மற்றவர்கள் உங்களை பற்றி சிலாகித்து பேசும்போது, சிறப்பித்து பேசும்போது உங்களுடைய இதயத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடாது, அச்சம் வரணும். அல்லாஹ் இதன் காரணத்தினால் நம்முடைய வணக்கங்களை வீணடித்து விடுவானோ என்று அந்த அச்சமும் பயமும் வரும். அதுதான் ஈமானினுடைய அடையாளம். ஆனால் இவர் யாரும் இல்லாத ஒரு இடத்துல 500 வருஷமா வணங்கிட்டு இருக்கிறாரு. இவர் யார்கிட்ட போய் பெருமை அடிக்க போறார்? எனவே இவருடைய வணக்கம் பரிசுத்தமானது, தூய்மையானது, நேர்மையானது. வாழ்வின் இறுதி பகுதியை அவரும் தொட்டார். மூத்த நெருங்கிட்டார். அல்லாஹ் இடத்துல ஒரு பிரார்த்தனை அவருக்கு புரியுது. அல்லாஹ் சில பேருக்கு அறிவிச்சு கொடுப்பான், யா ரப்பி, நான் சுஜூதிலே இருக்கும் போது என்னுடைய ரூஹை நீ கைப்பற்று. அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இன்னொன்றையும் நான் உனக்கு சொல்கிறேன், நான் கியாமம் வரும் வரை நான் சுஜூதிலேயே இருக்கேன். அந்த ஜனாஸா அப்படியே இருக்கணும், வேற யாரும் இல்லை. கியாமம் வரும் வரை என்னை அப்படியே வைத்துவிடு, சுஜூதிலேயே நான் இருக்கணும், உன்னை பணிந்தவனாகவே நான் இருக்கேன். இதுதான் என்னுடைய ஆசை. அல்லாஹ் ரொம்ப சந்தோஷித்தான். அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அப்படியே நடந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாங்கள் இந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனோம். இன்றும் அவர் சுஜூதில் தான் இருக்கிறார். எத்தனையோ 500 வருடங்கள் கழிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அவர் இன்றும்
இருக்கிறார். நாங்கள் பூமிக்கு இறங்கும் பொழுதும் பூமியில் உயரும் பொழுதும் அவரை கடந்துதான் செல்கிறோம், அவரை பார்க்கிறோம். அவர் சுஜூதிலே இருக்கிறார், இன்னைக்கு இருப்பார். நாளை மறுவுலகத்தில் இவருடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு இல்மை தந்திருக்கிறான். அதன் வழியாக நாங்கள் பார்த்தோம் நாளை என்ன நடக்கும் என்பது. இந்த மனிதனை எழுப்பப்படும், அதுகிலூஹு ஃபில் ஜன்னா பிரஹ்மதி, என்னுடைய அருளை கொண்டு அல்லாஹ் சொல்றான். அவரை எழுதி வச்சிருக்கு. மலக்குமார்களை பார்த்து சொன்னான், என்னுடைய அருளை கொண்டு இவரை சொர்க்கலோகத்திலே நுழைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற அல்லாண்டு போயிருக்கணுமா இல்லையா? அப்ப அவர் கேட்டாரு, யாரப்பி 500 வருஷம் நான் பரிசுத்தமான அமல் செஞ்சேனே, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஏதாவது ஆயிட்டு போதப்பா, நீ போக வேண்டியதானே. இந்த கேள்வி கேட்கலாமா அவரு? அல்லாஹ் பதில் சொல்லல. அதுகிலூஹு பிரஹ்மதி, திரும்ப மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இவரை என்னுடைய அருளை கொண்டு சோரலோகத்திலே நுழைத்து விடுங்கள் என்றான். இவர் திரும்பவும் விடல, திரும்பவும் கேட்டாரு, அமாலி, என்னுடைய அமல்கள் நான் செய்த இபாதத்துகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் பதில் சொல்லல. அதுகிலூஹு பிரஹ்மதி அல் ஜன்னா, சொர்க்கலோகத்திலே என்னுடைய அருளை கொண்டு இவரை நுழைத்து விடுங்கள் என்றான். அப்பவும் இவர் கேட்கிறார். இந்த சில ஆட்களுக்கு இந்த பிடிவாதம் இருக்கும், அவங்க பிடிச்சதுலேயே நின்றுருப்பாங்க. அல்லாஹ் நம்மளை என்ன செய்யலாம், அதுக்கு பதில் சொல்லலையே, சரி நமக்கு போக வேண்டியது சொர்க்கம் தானே, போயிட்டு இருக்கலாம் இல்லை, ஆனால் இருக்க முடியாது சில பேருக்கு. அந்த கேட்டகரி இவர். ஏன் அமல் என்ன ஆச்சு? ஆனால் உண்மையிலே இவர் செய்த அமல் சாதாரண அமல் அல்ல, 500 வருஷம் பரிசுத்தமான அமல். 2 ரக்காத்து பரிசுத்தமா தொழுவதுங்கிறது அல்லாஹ் தான் இருக்கு. அவ்வளவு கேவலமான நஃப்ஸுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். எத்துணை அசிங்கங்கள், எத்துணை அழுக்குகள் நம்மிடத்திலே படிந்திருக்கிறது, நம்முடைய இதயத்திலே ஒட்டி இருக்கிறது. அதையெல்லாம் தௌபா தான் கழுவ முடியும். தௌபாவினால் தான் அழுக்கு இதை நீக்க முடியும். அவர் கேட்டார், என்னுடைய அமல் எங்க? சரி, இதற்கு பதில் சொல்லி அவனால் முடிவு வந்தான். இவருடைய அமலை ஒரு தராசில் வையுங்கள். நான் இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்களை, ஞாபகத்துக்களை, எத்தனை ஞாபகத்துக்களை வழங்கி இருக்கிறேன், அதை ஒரு தட்டில் வைங்க, பத்து நெருங்க அப்படின்றதும் அவருடைய 500 வருஷம் அமலை கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சாச்சு. நெருக்கப்படுது. இப்போ தான் நெருக்கிறதுலாம் அமல்கள் எல்லாம் நெருக்கலாங்கிறதுக்கு தெரியுது இல்லை. நம்முடைய காய்ச்சல் எவ்வளோ இருக்குது அதை நெருக்கலாம், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ரத்த கொதிப்பு எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் தான் நெருக்க முடியுது. அடவு தான், அன்றைக்கு அடவுகள் வந்துருச்சு எல்லாத்துக்கும். அப்போ நிறுத்த போது அவருடைய கண்ணுக்கு கொடுத்த பார்வை அல்லாத ஒரு தட்டில் வைக்க சொன்னான். இதை மட்டும் முதல்ல வைங்க, மற்றெல்லாம் பின்னால. காதால் கேட்பது அருள், கண்ணால் பார்ப்பது அருள், பேசுவது அருள், அவனுக்கு பிடித்தமான அமல்களை செய்வது அருள், நடப்பது அருள், பிடிப்பது அருள் இல்லையா, தூங்குவது அருள், எல்லாம் இறைவனுடைய அருள் இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ஒரு பானம், தண்ணீர்னு வைங்களேன், தண்ணீர், இளநீர், ஷர்பத், சுவையாக இருக்கிறது. வெயில் காலம் 1-2 கிளாஸ் குடிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த குடித்தது எதுவாக வெளியேற வேண்டும்? சிறுநீராக வெளியேறணும். அந்த சிறுநீராக அது வெளியேறவில்லை என்றால் நாம் குடித்தது ஒரு 20 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஜூஸை குடிச்சிருக்கிறோம், ஒரு கரும்பு சாறை குடிச்சிருக்கிறோம். குடித்த அந்த 20 ரூபாய்க்காக குடித்த அந்த ஒன்று சிறுநீராக வெளியேறவில்லை என்றால் 20 லட்சத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியது வருகிறதா இல்லையா? சிறுநீராக வெளியேறுவது கூட அல்லாஹ்வின் அருள் என்பதை நாம் புரிந்துக்கிறோம். எத்தனை பேர் சிறுநீர் வெளியாக டியூப் போட்டு என்ன சிரமப்படுறாங்க? செலவு மாத்திரமில்லை, சிரமமும் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வின் அருளின் மீது நாம் அவ்வளவு ஆதரவு வைக்கணும். அவருடைய கண்ணின் பார்வை வைக்கப்பட்டது, ஒரு தட்டில் வைக்கப்பட்டது, சரியா போயிடுச்சு. அப்பவே அது கூட இருக்கு. ஏம்பா இன்னும் நிறைய உனக்கு நான் இது ஒன்று தான் வச்சிருக்கிறேன், இதுக்கே அவனுடைய 500 வருஷம் ஈடாக இல்லையே, இன்னும் இருக்கு, அதெல்லாம் என்ன செய்ய போற? அதனால நீ கேட்ட விஷயத்தில் நீ தோற்று போய்விட்டால் அந்த ஹிலோபின்னார் இவரை நரகத்தில் தூக்கி போட்டுருக்கட்டான். என்ன நீ சப்ஜெக்டுக்கு நீ வந்துட்ட, நீ என்னுடைய அமல்கள் என்ன நீ கேட்டுட்ட, நீ அதனால அதை நெருக்க வச்சுட்டேன், அதனால நீ அது முடிஞ்சு போச்சு.
ஒரு காம்படிஷன் நடந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ போய் அளந்து பார்த்தாச்சு, உன்னுடைய இது ஈக்குவல் இல்லை, ஈடு தர முடியவில்லை. ஒரு ரஹ்மத்துக்கு ஈடு தர முடியவில்லை உன்னுடைய 500 பரிசுத்த வருடங்கள். 500 வருஷமும் பரிசுத்தம் தான். நம்ம 50 வருஷம் வாழ்றோமா, 50 வருஷம் வணங்குறோமா, அதெல்லாம் எத்தனை குளறுபடி, எத்தனை செலவு, எத்தனை சலிப்பு. இமாம் கொஞ்சம் நீட்டிட்டாலும் போட்டு நீட்டுறாரப்பா அப்படின்ட்டு எவ்வளவு நினைக்கிறோம். தொழுகையில் என்னெல்லாம் வருது, மறந்ததெல்லாம் நினைவு வரக்கூடிய ஒரு இடமாக தொழுகை இருக்கிறது. இப்படிதான் நம்ம தொழுகையெல்லாம். என் தொழுகை அப்படிதான் இருக்கு. உங்களெல்லாம் நான் சொல்றேன்னு நினைச்சுக்கிடாதீங்க. இப்படிலாம் இருக்கும், இதை பொழுது மற்றவங்களுக்கு இருக்குமோ நம்ம நினைக்கிறோமோ வச்சுக்கிற வேண்டியதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 500 வருஷம் பரிசுத்தமான அந்த இபாதத்தை அல்லாஹ் தந்த அந்த பார்வைக்கு ஈடாகவில்லை. நரகத்தை தூக்கி போடுறான். அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய ரஹ்மத்து தான் விரிவானது, நான் அறியாமல் கேட்டு விட்டேன், உன்னுடைய ரஹ்மத்தால் என்னை சுவனத்தில் நுழைத்து விடு என்று சொன்ன பொழுது அல்லாஹ் மன்னித்தவரை சுவனத்திலே நுழைத்தான் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போதுதான் என்னிடத்திலே சொல்லி சென்றார்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இன்னொன்று முஸ்லிமில் இருக்கிறது ஒரு ஹதீஸ். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது. அமல் செய்யணும், அமல் பரிசுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருளை பெறணும். அந்த அருளை கொண்டு சொர்க்கம் செல்லணும். இதுதான் அளவு, இதுதான் முறை. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, வகைகள் இருக்கிறதோ, அதை சரியாக நாம் பேணும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அருளை நாம் பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு திரும்பவும் அந்த வசனத்தை சொல்கிறேன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அருளிலிருந்து நீங்கள் தூரமாகி விடாதீர்கள். அது கிடைக்காம போயிடுமோ நீங்க பாவம் செஞ்சதுனால நினைக்காதீங்க. உங்க பாவத்தை நான் மன்னிக்கிறேன். என்ன நோக்கி நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்கிறார்கள் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹ் நம்மை நோக்கி வருகிறான். நம் பாவ பிழைகளை மன்னிக்கிறான், குறைகளை மறைக்கிறான், அவருடைய அருளை மழையென பொழிகிறான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் அருளில் முழுமையான ஆதரவு வைத்தவர்களாக நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவருடைய அருளில் அருள் மழையில் நனையச் செய்வானாக. நம்மை மன்னித்து குறைகளை மறைத்து ஈருலக பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாணிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.